ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மனுஷனா எப்படி தமிழ் சினிமாவில் இருக்கிறாரு, குறிப்பாக இந்தியாவிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாக எப்படி இருக்காரு, இவர் மனுஷனா இல்லை இம்மார்டலா, எப்படிங்க இந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு பார்க்க தோணும். இருந்தாலும் ஒரு மனுஷன் இத்தனை வருஷம் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை எப்படி தக்க வச்சிட்டு இருக்கிறாரு, இவரோட காலகட்டத்தில் இவருக்கு எவ்வளவு காம்படிஷனுங்க. உதாரணத்துக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு மிகப்பெரிய காம்படிஷனாக உருமாறிய நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்களே ப்ரொஃபஷனல் விஷயமா இவர் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் வசூல் ரீதியாகவும் ஃபேன்ஸ் ரீதியாகவும் சூப்பர் ஸ்டார் அவர்களை கமலஹாசன் அவர்களாலே அடிச்சுக்க முடியலன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கமல் அவர்களோட நாலேஜ் கிட்ட ரஜினி அவர்களால் நிற்க கூட முடியாது. ஆனால் என்றுமே ரஜினிகாந்த் அவர்கள் தான் சூப்பர் ஸ்டாரு. எப்படி மக்கள் இவரை லைக் பண்ணுறாங்க, எப்படி ரசிகர்கள் இவருக்காக உயிரை கொடுக்கறது கூட இந்த அளவு இருக்கிறாங்க, மக்களுக்காக என்ன பயன், இவரை லவ் பண்ணுறதுனால மக்களுக்கு என்ன பலன், இவர் என்ன செஞ்சிருக்காரு மக்களுக்காக. ஆனால் இருந்தாலும் இந்த குவாலிட்டி இந்த மனுஷங்கிட்ட எப்படிங்க இருக்குது, எப்படிங்க இந்த மனுஷன் இவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பல வருஷமா நம்மளோட 3 தலைமுறைக்கும் இந்த ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. அதை பற்றி தான் நான் ரீசெண்டாக ரிசர்ச் பண்ணேன். அதிலிருந்து எனக்கு ஒரு சில திடுக்கிடும் உண்மைகள் தெரிய வந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி அவர் எப்படி இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு சில சூட்சமங்களை இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் நண்பர்களே. நாளைக்கு கூலி படம் ரிலீஸ் ஆக போகுது. கூலி ஸ்பெஷல் நாளைக்கு தியேட்டரே ஒரு திருவிழா கோலத்தில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் என்னால் பார்க்க முடியல, நான் ஏன்னா வேற ஒரு இடத்துல டிராவலிங் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால் கூலி படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் மிஸ் பண்ணுறேன். முதல் முறையாக ரஜினி படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை நான் மிஸ் பண்ண போகிறேன். ஸோ இருந்தாலும் பார்த்துக்கலாம், ரசிகர்கள் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ வாங்க ரஜினி அவர்களோட எக்ஸ்க்ளூசிவான இந்த எபிசோட்குள்ளே போய் இது வரைக்கும் எந்த சேனல்லையும் பேசாத ரஜினி அவர்களோட ரகசியத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம் நண்பர்களே. அதாவது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டுங்க, சின்ன வயசுலேருந்தே ஒரு டவுட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படிப்பா வீட்டுக்கு ஒருத்தர் ராணுவத்தில் இருக்கணும்னு சொல்கிற மாதிரி வீட்டுக்கு ஒரு ரஜினி ரசிகராச்சும் இருக்கிறாங்க. அது அந்த காலத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல, ரஜினி அவர்கள் அப்போ பீக்கில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டத்தில் கூட ஏகப்பட்ட நடிகர்கள் ஒரு காம்படிஷனாக வந்தாலும் ரஜினி அவர்களோட படத்துக்கு மட்டும் இந்த அளவுக்கு செலிப்ரேஷன் எப்படி, அதாவது இந்த செலிப்ரேஷன் எதுவுமே ரஜினி அவர்கள் தானாக அமைக்கிறதே கிடையாது. காசை கொடுத்து எனக்கு கட் அவுட் வைங்கடா, அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டார் தோரணம் கட்டுங்க அப்படின்ற மாதிரி அவர் எந்த ரிக்வஸ்ட்டும் வைக்கிறது கிடையாது. இருந்தாலும் தானாகவே நடக்குது எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு இருந்த நடிகர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். ஆனால் அன்னைக்கு இருந்த இயக்குனர்கள் எல்லாருமே எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி அவர்கள்கிட்ட ஒரு படம் பண்ணிட்டா போதும்டா, ரஜினி அவர்களை வச்சு ஒரு படத்தை நம்ம எடுத்துட்டாலே நம்ம அடுத்த சூப்பர் ஸ்டார் இயக்குனர் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் ஆச்சரியம் கிடையாது. இன்னைக்கும் பல முன்னணி இயக்குனர்கள் சின்ன சின்ன பசங்களே ரஜினி அவர்களை வச்சு ஒரு படமாச்சும் இயக்கணும் அப்படின்ற மாதிரி கனவு ஓட்ட கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு சில பேருக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். எப்படி இந்த அளவுக்கு ரஜினி அவர்கள் தாங்குறாங்க, இவ்வளவு ஏங்க சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய மற்ற மாநிலத்து சூப்பர் ஸ்டார் அவர்களே ரஜினி அவர்கள் என் படத்தில் ஒரு சின்ன கேமியோ பண்ணியான்னு கூப்பிட்டா ஓடி ஓடி நிற்கிறாங்க. இது நான் வாய் வார்த்தையால சொல்ல விரும்பல, உதாரணமாகவே நம்ம சொல்லிடலாமே. உதாரணத்துக்கு அமிதாப் பச்சன் அவர்கள் எடுத்துக்கோங்க. தமிழில் அவர் எந்த படமும் பண்ணதில்லை. அவர் சின்னதாக ஒரு கேமியோ ரோல் மாதிரி பண்ணது நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள் ரஜினி அவர்களோட ரீசன்ட் படமான வேட்டையன் படத்தில். அவர் கூட்டிகிட்டு வர முடியுமாங்க, காசு கொடுத்து வாங்க முடியுமா, இதெல்லாம் ரஜினி அவர்களே நாகார்ஜுனாவை பற்றி சொன்னார். காசை கொடுத்துலாம் தால வாங்க முடியாது, ஆனால் அந்த ஆள் எப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ரஜினி அவர்கள் ஒன்றுமே தெரியாத பச்சை குழந்தை மாதிரி பேசினார் மேடையில். இவ்வளவு நம்ம லாலிட்டன் அவர்கள் கேரளாவில் சூப்பர் ஸ்டார். ஸோ அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிக்காக இங்கே ஒரு சீன் நடிச்சுட்டு போனார். இவ்வளவு மணிரத்னம் அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் எவ்வளவோ பெரிய பெரிய நடிகர்களை வச்சு இயக்கியிருந்தாலும் இவர் ஃபஹத் ஃபாசிலை வச்சு படம் எடுக்க முடியல. ஏன்னா ஃபஹத் ஃபாசில் அவர்கள் மணிரத்னம் அவர்களோட செக்கச்சிவந்தமான படத்தில் நடிக்கிறதா இருந்து அதுக்கப்புறம் இந்த படத்தோட இந்த கேரக்டரோட வெயிட்டேஜ் எனக்கு சரியில்லைன்னு ஓடி போனவர் ரஜினி அவர்களோட வேட்டையன் படத்தில் கோமாளி மாதிரி நடிச்சுட்டு போனார். இவ்வளவு ஏங்க நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா மோகன்லால் அவர்கள், ஏன் சிவராஜ்குமார் அவர்கள் எவ்வளோ பெரிய ஃபேமிலிங்க அவர் ரஜினிக்காக ஒரு சின்ன சீன் நடிச்சுட்டு போனார். ஜாக்கி ஷெராஃப் அவர்கள் பாலிவுட்டில் எப்பவுமே டாப் ஸ்டார் தான். ஸோ அந்த ஆள் நடிச்சுட்டு போனார். இவ்வளவே ஆமீர் கான் அவர்கள் எடுத்துக்கோங்க. ஆமீர் கான் அவர்கள் ஏதாவது தமிழ் படத்தில் எவ்வளோ ஆஃபர்ஸ் வந்திருக்கும், எதுலையாவது நடிச்சாரா. நாகார்ஜுனா அவர்கள் எடுத்துக்கோங்க. சுனில் ஷெட்டி, நவாசுதீன் சித்திகள்லாம் ஒரு மிகப்பெரிய நடிகராக வளர்ந்து அவருக்குன்னு ஒரு தனி இடம் பாலிவுட்டில் இருக்குது. இருந்தாலும் தமிழில் கோமாளி மாதிரி நடித்தார். நானா பட்டேகர் அவர்கள் ஒரு சிறந்த நடிகர். இவர் நம்ம ரஜினி அவர்களுக்காக வில்லனா நடிச்சுட்டு போனாரு. ஷாருக் கான் அவர்கள் என்னோட ராவன் படத்தில் நீங்க ஒரு கேமியோ பண்ணணும்னு கூப்பிட்டு ரஜினி அவர்கள் அந்த கேமியோக்கு போகாம ரஜினி அவர்களோட ஒரு இமேஜ் மாதிரி ஒன்று வச்சு செட்டப் பண்ணி அந்த படத்தை பண்ணாங்க. அதுக்கு ரஜினி அவர்களுக்கு மிக காஸ்ட்லியான ஒரு காரை கொடுத்தும் ரஜினி அவர்கள் அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஸோ ரஜினி அவர்களை காசு கொடுத்து வாங்க முடியாது அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு சிறந்த உதாரணம் தான். ஸோ இப்போ ரஜினி அவர்களோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிலீஃப்ங்க, இவரோட இந்த வெற்றியோட ரகசியம், இவர் இந்த அளவுக்கு இத்தனை வருஷம் நம்பர் 1ஆவே இருக்காரு, அதுவும் சினிமாவில் இருக்காரு அப்படின்றதுக்கு இவர் ஒரு சில ஸ்ட்ராட்டஜி மற்றும் ஒரு சில நம்பிக்கைகள் இவர்கிட்ட இருக்கு. அது என்னன்றதை நம்ம உத்து கவனிச்சா நம்மளுக்கு தெரியும். அதாவது ஆரம்பத்தில் ஒரு கூலியா வேலை பார்த்துருக்காரு, அதுக்கப்புறம் கண்டக்டர் ஆயிருக்காரு, அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிகரை உருமாறி இருக்காரு.
இதையும் தாண்டி இவர் சினிமாக்குள்ள வரும்போது அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் முக்காவாசி ஹீரோக்கள் நல்ல கலரா அழகா சாமிங்கா சாக்லேட் பாய் மாதிரி இருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஜெமினி கணேசன் ஆகட்டும், கமலஹாசன் அவர்கள் ஆகட்டும், சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் வந்து ஒரு மிகப்பெரிய தேஜஸான லுக்கில் இருப்பாங்க. எல்லாராலையும் விரும்பப்படுவார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு சாமானியன் மாதிரி ரஜினி அவர்கள் உள்ள வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை ஆண்டு கொண்டு இருக்கிறாரு எப்படி அப்படின்ற மாதிரி நம்ம மனசுல ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? அதுக்கு முக்கியமான முதல் காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி அவர்கள் மனதில் எரிந்து கொண்டிருக்கும் நீங்காத அவமானங்கள். அதாவது இன்னைக்கு நீங்க அவமானப்படுறீங்க, இன்னைக்கு வந்து என்ன ஒருத்தன் அசிங்கப்படுத்துறான், என்ன வந்து பல பேர் அவமானப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சு அந்த ஒரு நிமிஷம் நீங்க வேதனைப்படுவீங்க. ஆனா அந்த ஒரு அவமானத்தை உங்களால ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் சக்தியா மாற்ற முடியும் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? நம்மளுக்கு தெரியாது. தெரிஞ்சவன் எல்லாருமே ஜெயிச்சிருவான், தெரியாதவன் எல்லாருமே புலம்பிக்கிட்டே இருப்பான். என் வாழ்க்கை இப்படி தாண்டா இருக்குது, என் வாழ்க்கையை நாசமா போச்சு, எங்க அப்பா அம்மா என்ன சரியா வளர்க்கல, அதுக்கப்புறம் எனக்கு அண்ணன் தம்பிங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணல, நண்பர்கள் சரியா அமையல அப்படின்ற மாதிரி குறை சொல்லி இங்க இருக்கிற ஒரு 70-80% மக்கள் வந்து அப்படியே புலம்பியே செத்து போயிடுவாங்க. மீதி 20 பேர் மட்டும் தான் அவனுக்கு நடந்த அவமானத்தை அவன் பாசிட்டிவா மாற்றுவான். அந்த பாசிட்டிவா மாத்துறவனுங்க எல்லாருமே நான் சொல்றேன் 100க்கு 100% எல்லாருமே ஜெயிச்சிருவாங்க. அந்த ஒரு அவமானத்தை பாசிட்டிவ் எனர்ஜியா மாற்றணும். அது மாதிரி ரஜினி அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் சந்திக்காத அவமானங்களே கிடையாது. அவரை வந்து அவரோட உருவத்தை பார்த்து கேலி பண்ணவர்களும் இருக்கிறாங்க. அவர்கிட்ட திறமை இல்லை, படிப்பு இல்லை, படிக்கிறதுக்கு காசை கொடுத்தா ஓடி போய் ட்ரெயினை பிடிச்சி போய் சினிமாவில் நடிக்க போறேன்னு ஓடி போயிட்ட, அங்கேயும் போய் ஜெயிச்சியா, அங்கேயும் ஜெயிக்கல, தோத்து போயிட்ட, வீட்டுக்கு வந்து அப்பா என்ன மதிக்கிறது கிடையாது, சொந்தக்காரன் முன்னாடியே எங்க அப்பா வந்து என்ன கேவலமா பேசுறாரு. இது எல்லாமே நான் ரஜினிக்கு நடந்ததை சொல்றேன். உங்களோட வாழ்க்கையில கூட நடந்திருக்கலாம், ஆனா ரஜினி அவர்களுக்கும் இதெல்லாம் நடந்தது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணி கூலி வேலை செஞ்சு 2 ரூபா 3 ரூபாய்க்கெல்லாம் போய் மூட்டை தூக்கி, இது எல்லாமே ரஜினி அவர்கள் சொன்னது தானே. இதெல்லாம் அவர் வந்து பிராக்டிக்கலாக அவரோட வாழ்க்கையில் நடந்ததுன்னு சொன்னாரே தவிர, அவர் மனசுக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கும் அந்த சக்தியை பற்றி அவர் வெளியில் சொல்லலை. ஏன்னா எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஸோ அவரோட மனசில் என்ன இருந்திருக்கும்? அதாவது நம்ம கூட படித்தவங்களாம் வந்து நல்ல காரில் போகிறான், நல்லா கோட்டு டை சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஏசி ரூமில் வேலை பார்க்குறான், ஆனால் நம்ம மட்டும் இப்படி கூலியாக இருக்குமே, என்ன காரணம்? இது நம்மளோட விதியா அப்படின்ற மாதிரி அவர் வந்து யோசிக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக அவர்கிட்ட இருந்தது ஒன்றே ஒன்று தான், நம்பிக்கை. ஒரு நாள் நம்ம ஜெயிச்சிரோண்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கை ரஜினி அவர்கள் கூலியாக இருக்கும் போதே அவரோட மனசில் விதைக்கப்பட்டு விட்டது. அவரே விதைச்சிட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம்? நம்மளாம் ஜெயிக்க மாட்டோம், வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி தான், போய் ஒரு ஜோசியரை பார்ப்போம், அவனும் சொல்லிடுவான் நம்மளோட ஜாதகமே சரியில்லைன்னு சொல்லி. அதனால் நம்மளாம் எங்கேருந்து உருப்பட போகிறோம்? இருக்கிற வேலையை செஞ்சு புட்டு தின்னுபுட்டு நம்ம பாட்டுக்கு அப்படியே அலையுவோம், அதுக்கப்புறம் நம்ம ஒரு நாள் செத்து போயிடும் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஆனால் ரஜினி அவர்கள் இல்லை, நம்மளோட எண்ண சக்திகள் நம்மளோட வாழ்க்கையை மாற்றும் அப்படின்ற அந்த எண்ண சக்தியை வந்து ரஜினி அவர்கள் யூஸ் பண்ணது தான் மேட்ரு. அதாவது உங்களுக்குள்ள ஒரு எண்ண சக்தி இருக்கும். என்ன சக்தினா என்னன்னு சொல்கிறதுனா, நான் வந்து இந்த லெவலில் இந்த வயசில் நான் இப்படி ஆகணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு உங்கள் மனசில் நீங்கள் விதைச்சிடணும். ஆனால் நம்ம இருக்கிற ஸ்டேஜ் என்னமோ பிச்சைக்கார லெவலில் சில டைம் இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு லெவலுக்கு நம்ம எப்படி போக முடியும் அப்படின்றது ப்ராக்டிக்கலாக லாஜிக்கலாக திங்க் பண்ணால் வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி நம்ம மனசு சொல்லும். ஆனால் அதை நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். லாஜிக் இருக்குதோ இல்லையோ, நடக்குமோ நடக்காதோ, ஆனால் நடக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் விதைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை அந்த பாதையை நோக்கி இந்த பிரபஞ்சம் கொண்டு போவோம். அதாவது எப்படி நடக்கும்னே தெரியாது. சில மிராக்கிள்ஸ் உங்கள் லைஃப்பில் நடக்கும். நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன், ஏதோ ஒரு நல்லது நடந்தது, இப்படி நான் போயிட்டேன், என்னோட ட்ராக் மாறி போச்சு அப்படின்ற மாதிரி சில மிராக்கிள்ஸ் நடக்கும். அந்த மிராக்கிள்ஸ் நடக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் இருக்கணும். இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கான டைமை கொண்டு வரும், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அந்த ஒரு விஷயத்தை தான் ரஜினி பண்ணார். கூலியாக இருக்கிறவன் கண்டக்டராக எப்படி பாஸ் பண்ண முடியும்? அதாவது 10th நல்ல வேலை, 10ஆம் கிளாஸை ஒரு பாஸ் பண்ணிட்டு தான் கூலியாக போனார். ஆனால் யாரோ ஒரு நண்பர் சொல்ல போய் இந்த ஒரு கண்டக்டர் வேலை இருக்குப்பா, அப்ளை பண்ண சொல்லுப்பா அப்படின்றதெல்லாம் ரஜினி அவர்களோட வாழ்க்கையில் கூலியாக இருந்து கண்டக்டராக ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போனது ஒரு மிகப்பெரிய மிராக்கிள். ஸோ அந்த மிராக்கிள் வந்து ஃபர்ஸ்ட் மிராக்கிள்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த மிராக்கிள் அவர் நம்பினார், நான் பெரிய லெவலில் ஆவேன்னு. எப்போனா அவர் கண்டக்டராக இருக்கும்போது கர்நாடகாவில் அவருக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களோட போய் சினிமா பார்க்குற பழக்கம் உண்டான். அப்போ ஒரு நாள் வந்து தியேட்டரில் சிவாஜி கணேசன் அவர்களோட படத்தை பார்க்கும்போது அவரோட நண்பர்கிட்ட ரஜினி அவர்கள் சொன்னாராம், இந்த மாதிரி ஒரு நாள் என்னோட படமும் தியேட்டரில் ஓடும், அன்றைக்கி வந்து உட்காந்து எல்லாரும் பார்ப்பாங்க பாரு அப்படின்னதுக்கு கூட இருந்த நண்பர் குலுங்கி சிரிச்சாராம். நீயா சிவாஜி கணேசனா, உன் மூஞ்சி நீ கண்ணாடியில் பார்த்துருக்கியா, நீ மிகப்பெரிய நடிகர் அப்படின்னு சொன்னதுக்கு நடக்கும் பாடுறா அப்படின்னு ரஜினி சொன்னாராம். அந்த டைமில் ரஜினி அவர்கள் சினிமாவுக்கு ட்ரை பண்ணாமல் கண்டக்டர் வேலை தான் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. ஆனாலும் அவரோட நம்பிக்கை எப்படி அவர் ஒரு சினிமாக்குள்ளே கூட்டிகிட்டு போச்சு அப்படின்றது அதுவும் ஒரு மிராக்கிள். ஸோ ரஜினி அவர்களோட தாட் ப்ராசஸும் பிலீஃபும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் உள்ள வச்சனால தான் எல்லாமே நடக்குது அவருக்கு. ஸோ நம்பிக்கை மட்டும் உள்ள வச்சா போதுமா, எல்லாம் நடந்துருமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா 99% நடக்கும். ஆனால் அந்த 1% இன்னொரு விஷயம் இருக்குது, அதை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உப்பு போடுற மாதிரி போடணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்பிக்கையும் தாண்டி தைரியம். அதாவது உங்களுக்கு பிரபஞ்சம்
உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கான வேலையை அந்த பிரபஞ்சம் பார்த்து கொண்டே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சாதாரண நிலைமையில் இருப்பீங்க, மாதம் ஒரு 5000 ரூபாய் சம்பளம் தாங்க வாங்குறேன், ஆனால் நான்லாம் எப்படிங்க 50,000 சம்பளம் வாங்குறது, அதுக்கான வழியே எனக்கு தெரியல, அதுக்கான உதவி செய்யறதுக்கும் என் கூட யாருமே இல்லைன்னும் போது அந்த 50,000 சம்பளத்தை நீங்கள் வாங்குற அளவுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களை புஷ் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கும். அப்படி வைக்கும் போது உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் நீங்கள் வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் அந்த 50,000 வாங்குற சம்பள இடத்துல நீங்கள் உட்கார முடியும். அதை வந்து நீங்கள் சஸ்டெயின் பண்ண முடியும். அந்த கட்ஸ் இல்லைனா மறுபடியும் நீங்கள் 5,000 சம்பளத்துக்கே வந்துடுவீங்க. ஸோ பிரபஞ்சம் எந்த தப்பும் பண்ணாமல் உங்களை கொண்டு போய் உட்கார வச்சுது. ஆனால் கட்ஸும் தைரியமும் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்த நீங்கள் கண்டினியூ பண்ணி நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ அந்த கட்ஸும் தைரியமும் ரஜினி அவர்களுக்கு ஏகப்பட்டது எக்கச்சக்கமாக இருக்குதுப்பா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி அவர்கள் ஒரு சாதாரண நடிகர், கிட்டத்தட்ட ஒரு 90 வருஷம் 95 இந்த மாதிரி பீரியடில் மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சக்தி அப்படின்னு சொல்ல போனால் எம்ஜிஆர் அவர்கள், கலைஞர் அவர்கள் மற்றும் ஜெயலலிதா அவர்கள். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் யாருங்க கொடுப்பா? இன்னி வரைக்கும் எந்த நடிகருக்கும் அந்த ஒரு கட்ஸு கிடையவே கிடையாது. நம்ம வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டோம், நம்ம உட்காந்துருக்கிற இடம் நிரந்தரமே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு நடிகருக்கு உண்டான ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பதவியை நாளைக்கு அடுத்து வந்து தட்டி பறிச்சுன்னு போயிடுவான். இருந்தாலும் என்னோட ஒப்பீனியனு, என்னோட பிலீஃப், என்னோட தாட் ப்ராசஸ், என்னோட கட்ஸை வந்து நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி நேரடியாக ஒரு போடு போட்டார். என் ரசிகர்கள் யாரும் இந்த மாதிரியான ஒரு ஆளுக்கு, அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெயலலிதா அவர்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு மீடியாவில் அன்றைக்கே ஓப்பனாக போட்டு அவங்களோட ஆட்சியே கவிழ்த்தவர் ரஜினி அவர்கள் தான். ஆனால் அன்றைக்கி கலைஞர் அவர்கள் என்ன நினச்சிட்டாருன்னா, சரி நம்ம சொல்கிறத கேட்டு தான் இவர் செய்கிறாரு. ஆனால் ரஜினி அவர்கள் அவரோட சக்தியை இன்டைரக்டாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு, எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ரஜினி அவர்கள் ஒரு கிங் கிடையாது, ஒரு கிங் மேக்கர். உட்கார்ந்த இடத்துல இருந்து எங்கெங்கே என்ன பண்ணணும் அப்படின்றத ரஜினி அவர்கள் வசனமாக மட்டும் படத்தில் சொல்லிட்டு போகிறது கிடையாது. நம்ம ஒரு இடத்துல ஒரு கிங்காக போய் உட்காந்துட்டோம்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட குடைச்சல்கள் வரும், நம்மளுக்கு ஒரு சுதந்திரம் இருக்காது ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு. அதனால் நம்ம கிங் மேக்கராக இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் ரஜினி அவர்கள் கிங் மேக்கராக இருந்தாலும் அரசியலுக்கு ஏன் வரவில்லை? அரசியலுக்கு வரதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் ரஜினிக்கு இருக்கும் போது அன்னைக்கு அந்த ஸ்டெப் அவர் எடுக்காததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரை நம்பி ஏகப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் தமிழ் சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்றதான் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா ரஜினி அவர்கள் வந்து ஒரு படத்தை முடிச்சிட்டாருன்னா அடுத்த படத்துக்கு ஒரு வருஷம் கழிச்சு தான் அட்வான்ஸ் வாங்குவார்னு கிடையாது. அடுத்த 5-6 வருஷத்துக்கு சேர்த்து இவருக்கு எல்லாருமே அட்வான்ஸ் பண்ணி ஒரு சில முக்கியமான தயாரிப்பாளர்கள், அந்த தயாரிப்பாளர்களை நம்பி இருக்கும் ஒரு 100 குடும்பங்கள், டெக்னீஷியன்ஸ், இவங்க எல்லாருமே ரஜினி அவர்களை நம்பி கொண்டு இருக்கும்போது நான் அரசியலுக்கு போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவை வந்து ரஜினி அவர்கள் எடுக்க மறுத்து விட்டார். ஏன்னா அந்த அரசியலுக்கு போவேன் அப்படின்றதுக்கு முன்னாடி நான் சினிமா விட்டே விலக போகிறேன் அப்படின்ற ஒரு அறிக்கை கொடுத்த உடனே இவரால் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எந்த அளவுக்கு லாஸ் வரும் இவர் போயிட்டாருனா அப்படின்ற ஒரு முடிவை வந்து ரஜினி அவர்கள் நல்ல ரிசர்ச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் எந்த காரணத்தை கொண்டும் சினிமா விட்டு நம்ம வெளில போகக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தார். ஏன்னா நம்ம வெளில போயிட்டோன்னா நம்மளால் வாழக்கூடிய ஒரு 100 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுரும். இந்த 150 கோடி 200 கோடிலாம் நம்மளுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாலே ஒரே ஃபோன் காலில் நம்ம எத்தனை கோடி வேணாலும் வாங்கலாம். ஆனால் இந்த 100 குடும்பம் நம்மளால் பாதிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் ரஜினி அவர்கள் அந்த அரசியல் பாதைக்குள்ளே போகாமல் இருந்தார். ஆனால் பல நடிகர்கள் அவங்க சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகும்போது தான் அரசியல் அப்படின்ற ஒரு பாதையை நோக்கி போவாங்க. அதே மாதிரி ஒரு சில நடிகர்கள் இருக்காங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன் கிளப்பே கலைச்சிட்டாங்க தெரியுமா, உலகநாயகன் அவர்கள் ஃபேன் கிளப்பை கலைச்சிட்டார் தெரியுமா, அஜித் அவர்கள் கலைச்சிட்டார் தெரியுமா அப்படின்ற மாதிரி பெருந்தன்மையாக பேசுவாங்க. அதுக்கான காரணங்கள் பல காரணங்களாக இருந்தாலும் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு காரணமும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன் கிளப்பை கலைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங்கு ரசிகர்களோட மனநிலையை புரிஞ்சிக்கணும். அதாவது ரசிகர்கள் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை ஒரு என்டர்டெய்னராக, ஒரு நடிகராக அவங்க பார்த்தாங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களை நடிகராக மட்டும்தான் பார்ப்பாங்க. இந்த அஜித்தே கடவுளே அப்படின்றதெல்லாம் அடுத்தவன் நம்மளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணுன்ற கோஷம் தானே தவிர இது வந்து இந்த அஜித்தை வந்து உண்மையாகவே இவங்க கடவுளாக மாற்றுறாங்களா அப்படின்றதெல்லாம் கிடையாது. அஜித்தையும் கமலஹாசனையும் ஒரு நல்ல நடிகர்களாக தான் ரசிகர்கள் பார்த்தாங்க. அதனால தான் ஒரு காலகட்டத்தில் அவங்க தோல்வி படங்களாக கொடுக்கும்போது அவங்களோட ரசிகர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஃபேன் கிளப்பை விட்டு போக ஆரம்பித்தாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. இதனால தான் அஜித் அவர்கள் பார்த்துட்டு தன்னோட ஃபேன் கிளப்போட ரேஷியோ கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு பிரச்சனை வேண்டாம். ஏன்னா இது வந்து சைக்கலாஜிக்கலாக நம்ம அஜித் அவர்களே வந்து மென்டலி வந்து கொஞ்சம் பாதிக்கும், ஒரு டிப்ரெஷனில் கொண்டு போயிடும். இவ்வளோ ரசிகர்கள் இருந்தாங்க, இவ்வளோ பேர் காணா போயிட்டாங்களே அப்படின்றது வந்து அது அஜித்தோட நிலமையிலேருந்து கமலஹாசனோட நிலமையிலேருந்து பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு புரியும். இதன் காரணமாக தான் இந்த ஃபேன் கிளப்பே வேணாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் க்ளோஸ் பண்ணதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லலாம். ஆனால் ரஜினி அவர்களுக்கு இந்த ஃபேன் கிளப் பிரச்சனையே கிடையாதுங்க. ஏன்னா எல்லா ஜென்ரேஷன்லையும் அவருக்கு ரசிகர்கள் வந்து கொண்டே இருப்பாங்க. அதுக்கு ரஜினி அவர்கள் செய்யக்கூடிய 2வது ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களை படிக்கக்கூடிய ஒரு சக்தி. அதாவது ரஜினி அவர்களோட முக்கியமான ஸ்ட்ராட்டஜி இதுதான். என்னன்னா, மக்களை படிங்க, பணத்துக்காக மனுஷனை வேல்யூ பண்ணாதீங்க. அதாவது பணத்தை விட நெட்வொர்க்கிங்கும் மனுஷனும் தான் முக்கியம் அப்படின்றத ரஜினி அவர்கள் நல்லாவே புரிஞ்சிருப்பாரு. ஆனால் இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க, அப்போ ரஜினி அவர்கள் அவரோட படத்துக்கு ஃப்ரீ டிக்கெட் கொடுக்க வேண்டியதானே,
எதுக்கு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறாங்க, அதை ரஜினி தட்டி கேட்க வேண்டியதானே அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஜினி அவர்களை நம்பி ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னீஷியன் குடும்பங்கள் இருக்கிறது, அவரை நம்பி தேட்டர்ஸ் ஓனர்ஸ் இருக்காங்க, தேட்டரில் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, இவங்க எல்லாருமே சம்பாதிக்கணும் அப்படின்னா இது ஒரு சீசனல் பிஸ்னஸ் தான். இது வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற உப்பு மிளகா பொடி இந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் கிடையாது. தினமும் வந்து வியாபாரம் நடக்கும், தினமும் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும்ட்டு. இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃபர் மாதிரி. அதனால் அந்த நேரத்தில் என்னென்ன சம்பாதிக்க முடியுமோ அவங்களால சம்பாரிச்சுப்பாங்க. அதனால் அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் நடக்குது அப்படின்ற லாஜிக்கை நம்ம உணரணும், புரிஞ்சிக்கணும். நம்ம புரிஞ்சுப்போம், ஆனால் நம்ம மனசு ஏற்றுக்காது. அதை போப்பா கொள்ளடிக்கிறான்ப்பா, எவ்வளோ பேர் கொள்ளடிக்கிறானுங்க, இன்டெரக்டாக கொள்ளடிக்கிறானுங்க, அவ்வளோ பேரை ஏமாத்துறானுங்க, 1 லட்சம் போடு உனக்கு 10 லட்சம் தரேன்னு, இதெல்லாம் நம்பி மக்கள் போட்டுட்டு அவனை கடவுளேன்ற மாதிரி சொல்லுவானுங்க. ஆனால் இந்த ஆள் வந்து நம்ம எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணி, என்ன என்டர்டெயின் பண்ணுறேன், எனக்கு இந்த காசை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டால் அநியாயம்பா, ஐயோ எங்களால் தான் நீ வாழ்கிற அப்படின்ற மாதிரி நம்ம லாஜிக்கலே இல்லாமல் நம்ம பேசுவோம். இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு என்னைக்கு லாஜிக்கலாக பேசுகிறோமோ நம்மளோட இந்தியாவும் வந்து ஒரு வல்லரசு ஆகும் அப்படின்றது விஜயகாந்த் சொல்கிற மாதிரி கூடிய சீக்கிரம் நடக்கும். இப்போ நான் சொல்கிறது உங்களால் ஏற்றுக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் ரஜினி அவர்கள் எப்படி மனுஷனை மேனிப்புலேட் பண்ணுவார், எப்படி மக்கள் சக்தி தான் ஒரு உயர்ந்த சக்தி பணத்தோடன்னு சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் அந்த கூமாப்பட்டி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நகரத்தை வந்து ஒரு நல்ல கிராமம், ஒரு நல்ல அழகான கிராமத்தை வந்து ஒரு மனுஷன் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பாப்புலர் பண்ணி விட்டார். எங்க அப்படின்ற மாதிரி பேசி நல்லா சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே நல்லா ஆச்சரியமாக இருந்தது. இவர் ஒருத்தரோட பேச்சை கேட்டு, இவர் ஒரு ஸ்டார் கிடையாது, இவர் ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சர் கிடையாது, எதுவுமே கிடையாது, இவர் ஒரு சாமானியன் என்ன மாதிரி உங்களை மாதிரின்னு வச்சுக்குவாங்க. அந்த ஒரு மனுஷன் சொல்கிறத கேட்டு இங்கே இருக்கிற முக்கால்வாசி யூடியூபர் கிளம்பி அந்த ஊருக்கு போயிட்டாருங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆள் சும்மா ஏதோ ஒரு வீடியோ போட்டால் வந்துட்டாங்கன்னு கிடையாது. இவர் எப்படி இதை பண்ணாருன்ற ஒரு வீடியோ ஒன்று எனக்கு வந்தது. அதை வந்து நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, எப்பா இந்த ஆள் சாதாரண ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்படி ஒரு வீடியோ போடுறதுக்கு இந்த ஆள் ஏகப்பட்ட சைக்காலஜிக்கல் புக்ஸை படிச்சிருக்கிறாரு, ஏகப்பட்ட ஃபாரின் ஆத்தர்ஸோட புக்கை படித்து ரிசர்ச் பண்ணி மக்களை இங்கே வர வைக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான வீடியோ போடணும்னு இந்த ஆள் ரிசர்ச் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணி தான் இந்த வீடியோ ரெடி பண்ணி போட்டிருக்காரு. அதுக்கு ஏற்ற மாதிரி சக்தி, அதாவது நம்ம ஆத்ம சக்தி, நம்ம உள்ள பிலீஃப்னு ஒன்று சொன்ன பார்த்தீங்களா ரஜினி அவர்களுக்கு, இதே பிலீஃப் இந்த ஆளுக்கும் இருந்திருக்கு. அதாவது ஒரு காலகட்டத்தில் கூமாப்பட்டியை வந்து நான் பெரிய இடமா ஒரு சுற்றுலா தலமாக ஆக்கணும்னு நான் உள்ள நம்பினேன், அதுக்கான ஒர்க்கை நான் பண்ணேன், நடந்துருச்சு. இப்போ இன்றைக்கி நிறைய பேர் வராங்க, இதுவும் ஒரு சுற்றுலா தலமாக மாறும் அப்படின்ட்டு இவர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். ஸோ இதிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சிக்கலாம், ரஜினி அவர்களும் கூமாப்பட்டியை பற்றி வெளில பாப்புலராக பேசின இவரும் 2 பேரும் ஒன்று தான், 2 பேரும் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. 2 ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி இப்போ நான் சொல்லிப்பேன். ஒரு ஸ்ட்ராட்டஜி ரஜினி அவர்கள் நம்பக்கூடிய அந்த பிலீஃப், அதாவது நம்பிக்கை, இது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, அதே தான் கூமாப்பட்டியாலும் நம்பியிருக்கிறாரு. 2வது ரஜினி அவர்கள் இருக்க கட்ஸு, அந்த கட்ஸு இவருக்கும் இருக்குது. ஒரு வீடியோ போடுறேன், என்னை கண்டல் பண்ணால் கிண்டல் பண்ணிக்கோங்க, என்ன வேணாலும் கலாச்சிக்கோடா, ஆனால் இப்படி ஒரு ஊர் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கல்ல அப்படின்னு தைரியமாக சொல்லக்கூடிய கட்ஸு. 3வது மக்களை படிக்க வேண்டிய சைக்காலஜிக்கல் திங், அதை பற்றி அவர் வந்து புக்கில் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ரஜினி அவரோட இந்த வயசில் அவரோட வாழ்க்கையிலேருந்து அவர் நிறைய கற்றுருப்பார். இவர் நிறைய புக்ஸை படித்து கற்று மக்களை வந்து எப்படி ரீச் பண்ணுறது, எப்படி மக்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வரது அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கல் திங்கை இவங்க வந்து நம்பிக்கையோடு எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சக்தி, இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நம்மளோட வாழ்க்கையில் எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரஜினி அவர்கள் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம், ரொம்ப ஷார்ட் டைமில் கூமாப்பட்டியை வந்து இந்த அளவுக்கு ஒரு பாப்புலர் ஆக்குனது, அதாவது இந்திய லெவலில் எல்லாருக்குமே கூமாப்பட்டியா இந்த ஆளா அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்க வச்சது ஒரு சக்தி தான், இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப மக்களோட கனெக்டடாக இருக்கிறவங்க யாருமே தன்னை முன்னிலைப்படுத்திக்கவே மாட்டாங்க. இப்போ ஒரு சில நடிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, ரொம்ப பிராண்டட் ட்ரெஸ்ஸு, ரொம்ப பிராண்டட் க்ளோத்ஸு, அதுக்கப்புறம் ஒரு பிராண்டடான காரு, இந்த மாதிரி ரொம்ப லக்ஸரியாக வருவாங்க பார்த்தீங்களா. இந்த ஒரு விஷயம் எல்லாமே தனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்க யாருமே பண்ண மாட்டாங்க. தனக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது, நம்மளால் எதை வேணாலும் பண்ண முடியும், எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருமே தன்னை முன்னிலைப்படுத்திப்பாங்கன்னா எப்படின்னா, ரொம்ப சிம்பிளான க்ளோத்ஸ் தான் போடுவாங்க. மேக்ஸிமம் இந்த பொலிட்டீஷியன்ஸ், பிஸ்னஸ் பீப்புளெலாம் பாருங்களேன், ரொம்ப சிம்பிளான ஆளுங்களாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் வருவாங்க. ரொம்ப சிம்பிள், வெறும் வெள்ளை சட்டை எடுத்து போட்டால் போதும், அவ்வளோதான். இந்த எண்ணெய் எறிந்தால் படத்தில் கூட நம்ம அருண் விஜய் அவர்கள் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக ஒயிட் ஷர்ட்டாக வச்சிருப்பாரு. இந்த ஆவேசம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் ஷர்ட்டாக அடிக்கிருப்பார் பாருங்க ஹீரோ. இதுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரியான ஒரு சைக்காலஜிக்கல் விஷயம் இருக்குது. என்னன்னா, அவங்க வந்து ட்ரெஸ்ஸுக்காக கலரான விதவிதமான பிராண்டட் ட்ரெஸ்ஸுக்காக மெனக்கெடவே மாட்டாங்க, அதை பற்றி யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டாலே எல்லாரையும் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். நீங்கள் கூட ஒயிட் ஷர்ட் போட ஆரம்பிச்சிருங்க, உங்களோட மக்களுக்கு, உங்களோட இடத்துல, உங்களோட சர்க்கிளுக்கு நடுவில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய மரியாதைலாம் கிடைக்குது பாருங்க. அதனால சிம்பிள் ஒயிட் ஷர்ட்டில் வருவாங்க, இல்லை சிம்பிள் பிளாக் ஷர்ட்டில் வருவாங்க, சாதாரண காரில் தான் வருவாங்க. ஸோ இவங்க வேல்யூ யாருக்கு ஆட் பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு தான் வேல்யூ ஆட் பண்ணிப்பாங்க. இதே தான் சைக்காலஜிக்கல் ஆஃப் மணி அப்படின்ற ஒரு புக்கில் சொல்லியிருப்பாங்க. அரவிந்த் சுவாமி அவர்களும் சொல்லியிருப்பாரு, எனக்காக எல்லாரும் வாங்க, நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்காக வராதிங்க, நான் எந்த காரில் வரேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாதீங்க, நான் எந்த காரில் வரேன் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்து எனக்கு மரியாதை கொடுக்காதீங்க, அரவிந்த் சுவாமிக்கு மரியாதை கொடுங்க, ரஜினிகாந்துக்கு மரியாதை கொடுங்க அப்படின்ற மாதிரி தன்னோட வேல்யூ இவங்க ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான வேல்யூ உங்களுக்கு ஆட் ஆகணும்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், ரஜினி அவர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய பிலீஃப் சிஸ்டம், ரஜினி அவர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய கட்ஸு, ரஜினி அவர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய
அந்த மக்களை படிக்கும் திறன், இது எல்லாத்தையும் கூமாப்பட்டிக்காரர் மாதிரியும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது மூணுத்தையும் ஃபாலோ பண்ணால் உங்களை அழிக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது. ஏன்னா ரஜினி அவர்கள் இன்னைக்கு ஒரே ஒரு ஃபோன் கால் போட்டார்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளும் ரஜினி அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க ரெடியாகவே இருக்கிறாங்க. இருந்தாலும் மேடையில் அவர் ஒரு 2 விஷயத்தை ரொம்ப ஜாலியாக பேசிட்டு போயிட்டாரு. நெல்சன் அவர்கள் வீட்டுக்கு வந்தார், காஃபி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். லோகேஷ் கனகராஜா அவர்கிட்ட ஒரு கதை கேட்க சொன்னேன், அதாவது கதை சொல்ல சொன்னேன். அவரும் பார்த்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதம் டைம் எடுத்துக்கிட்டாரு. ஸோ இதில் இருந்து ரஜினி அவர்கள் சிம்பிளாக உங்களை கலாய்க்கிறார் அப்படின்ற மாதிரி நினச்சிப்போங்க. ஆனால் ரஜினி அவர்கள் அதை செய்யலை. அதுக்கு பதிலாக தான் யார் அப்படின்றத சொல்லாமல் சொல்லியிருக்கிறாரு ரஜினி அவர்கள். டேய், நான் ஒரே ஒரு ஃபோன் பண்ணால் பிரைம் மினிஸ்டர் கூட எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரா, நீங்கள் என்னடா அவ்வளோ பெரிய பருப்பாடா, இப்படி இருக்காதீங்கடா அப்படின்றத ரஜினி அவர்கள் சிம்பாலிக்காக சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறமா இவங்களுக்கு இந்த சம்மந்தப்பட்ட 2 ஆட்களுக்கும் ஏகப்பட்ட ஃபோன் கால், ஏகப்பட்ட அட்வைஸ் போயிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க பார்த்து கொஞ்சம் நடந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் உண்மை. ஸோ இப்படி தான் நம்ம பவர்ஃபுல்லாக வச்சுக்கணும். அதுக்கு ரஜினி அவர்களோட பிலீஃப் சிஸ்டத்தை நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய வீடியோ. ஸோ இந்த வீடியோ கேட்டுட்டு ரஜினி அவர்களோட பிலீஃப் சிஸ்டத்தை கற்றுக்கிட்டு நீங்களும் வாழ்க்கையில் முன்னேறுங்க நண்பர்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிற நண்பர்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.